My name is what? My name is ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட் என்ன பேர் ஜஸ்டிஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பான நாள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு அதிகமான ஒர்க் இருக்குது. என்ன உங்களுக்கு சொல்கிறேன். அதோட இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 முடிச்சு சீரியலோட இவனோட வ்ளாகிங் வீடியோ. ஸோ அதில் இந்த வீடியோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் இப்போ எனக்கு மேக்கப் அண்ட் காலையிலேயே நிறைய வேலை வச்சுட்டாரு. இப்போ நான் கோயம்பேடு போகணும், அங்கே போய் பூ வாங்கணும், அதுக்கடுத்து சில மெட்டீரியல் வாங்கிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகணும். அதுக்கடுத்து என்ன நடக்குது நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ என்னோட கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ பர்ஃபெக்டாக மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க. சரி, கோயம்பேடு வந்துட்டான். இந்த கோயம்பேட்டில் தான் அந்த பூ இருக்கா. அந்த பூவை பார்த்து வாங்கிட்டு டக்குன்னு கிளம்ப வேண்டியதுதான். சரிதா, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம உள்ளே போனோம். கோயம்பேட்டில் தான் இருக்கேன். ஹலோ, கோயம்பேட்டில் தானே இருக்கேன் இப்போ. சத்தியமா அவர் சொன்னது எனக்கு புரியல. பார்க்குறேன். பூ வேணும்ண்ணா. பூ இல்லையா? ரோஸ் ரோஸ் ரோஸில் ஹைப்ரிடு பேபி பிங்க்கு. எங்க இருக்கோம்? இல்லையா? ஹைப்ரிட் பிங்க் ரோஸ் கிலோ 5 ரூபா. ஹைப்ரிட் பிங்க் ரோஸ் தானா? நாட்டு பன்னீர்ப்பா. நாட்டு பன்னீரா? ரோஸ் ஹைப்ரிட் அது இதுதான் உள்ள போடுமா? பேபி ரோஸ்னா இதுயா? இதுவா? இதான் பன்னீர் ரோஸ். இந்த மாதிரி ரோஸ் தான். இதுல இருக்கிற பூலாம் வேணும். இந்த பூவா? இதெல்லாம் அங்க போல பேபி ரோஸ் இல்ல பொக்கல்ல. இதுல ஒரிஜினல் வேணும். இதுல ஒரிஜினல் வேணும். தனித்தனியா வாங்க போறியா? தனித்தனியா. நீ மேல போ. ஒரிஜினல் தானே இருக்கும். ஒரிஜினல் தான் இருக்கும். மேலையா? பாத்தீங்களா? மேல மேல படியில போனேன்னா சரி, இப்போதைக்கு நமக்கு வீடியோ அவங்ககிட்ட சொன்னா புரியுமா? இதில் இருக்கிற பூலாம் வேணும் ஒரிஜினல். இதுக்குன்னு நம்ம ஒரு தனி vlogging எடுத்துருக்கணும். பட் ஜஸ்ட் மிஸ். ப்ரோ ஒரு நிமிஷம். இதில் கேட்க இதில் இருக்கிற பூலாம் இருக்கா? இருக்குல்ல? ஓகே. மேக்கப் மேனு வேற ஒரு கால் பேசிட்டு இருக்கிறாரு. ஹலோ. வேலைகள் நல்ல வேலையாக இருக்கின்றன. இதுக்கு நான் ஒரு தனி வீடியோவை யூடியூப்ல எடுத்து போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் வேலை விஷயமா அர்ஜென்ட்டாக வந்திருக்கோம். ஓகே, அது ஒன்றா மிக்ஸி ஒன்று. ஒயிட் ரோஸ் போட்டிருக்கு. இதெல்லாம் கிடைக்காதுண்ணா. ஆர்கிட் கிடைக்காதா? எனக்கு அவர்கிட்ட நான் இந்த கலர்லாம் கிடையாது. பர்பிள் கலர் தான் இருக்கு. இருங்க, அவர் ஃபோனை கூட தந்துட பேசுங்க. ஹலோ. அது நீங்கள் அனுப்பிச்சப்போ ஃபோட்டோவில் சேல். சொல்லுங்கண்ணா. கேட்குதா நான் பேசுறது? ஒரு நிமிஷம். நீங்கள் சொன்ன சில இது கிடைக்காதுன்னு சொன்னார் இப்போ அமிச்சதில். நான் அவர்கிட்ட தரேன், நீங்களே பேசுகிறீங்களா? ஓகே.
அப்படியா? சரி, ஓகேண்ணா. ஆமாம், அது வந்து பிங்க் ஒன்று எல்லோ ஒன்று வாங்கிட்டேன். திரும்ப ஏதோ ஒரு அக்கா வந்து ஒயிட் இதுன்னு எதோன்னு சொல்லுவாங்க, ஒயிட் பிங்க் இதுன்ட்டு. அது ஏதோ ஒரு ஒயிட் பிங்க்னு இப்போ போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு. நான் அவங்களோட ஃபோட்டோ அனுப்புவேன். இப்போ என்னென்ன வாங்கிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஓகே. இது மட்டும் எவ்வளோண்ணா? இது மட்டும் இது மட்டும் யாராச்சும் பில் போட்டுறீங்களா? ஓகே. என்னடா டீ சாப்பிடுறது இல்லை காரணம். நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கன்னா பில் பே பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோவை பார்த்துட்டிங்கன்னா நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ இல்லை அக்கா நான் கால் பண்ணி எடுக்கவே இல்லை. ஆமாண்ணா. ஓகே. இன்னைக்கு நல்லா போகுது. சொல்லுங்கண்ணா. அது வாங்கிட்டேன். ஆனா இந்த பேபி பிங்க்னு ஏதோ சொன்னாங்கல்ல, அது வந்து இந்த அப்படியா? அந்த அந்த எல்லோ அந்த ரோஸ் மட்டும் போதுமா? அந்த வெள்ளையா இருக்காது தேவையில்ல. அது ஒரு கவர் எவ்வளோண்ணா? 150 ரூபாண்ணா. ஏன்னா அந்த போட்டோல இருந்த மாதிரியே இருந்துச்சுன்னு காட்டினேன். மொத்தமா 390 ரூபா. இந்த 3 ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்துருவா. கரெக்ட் தான். 3 ஆமா 390. சரி ஓகேண்ணா, வரணும். ஓகேண்ணா. ஓகேண்ணா, பேக் பண்ணிடுறேன், ஜிபே பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். சார் இது தான் இப்போ நான் வாங்கினது. ஓகே, கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன். ஒரு வழியாக பூ மேட்டர் முடிந்து விட்டது. இந்த கோயம்பேட்டில் எப்படி பூ வாங்குறதுன்னு நான் உங்களுக்கு பொறுமையாக ஒரு நாள் ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க, எனக்கு அப்போ தெரியாது. இப்போ கடைசியாக நானே வந்து நடந்து வேண்டி விட்டது. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ தரேன், ஓகேவா? வழிண்ணா ஒரு நிமிஷம். இதுதான் கோயம்பேடு பூ மார்க்கெட்.
இதுதான் கோயம்பேடு மார்க்கெட்ப்பா. ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து மற்ற வீடியோஸ் நம்ம மேக் பண்ணலாம். ஸோ வாங்க. சொல்ல மறந்துட்டேன், இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது 3 முடிச்சு சீரியலுக்காக. ஸோ காய்ஸ் இன்றைக்கி என்ன நல்ல உங்களுக்கு ஸோ இன்றைக்கி வச்சு பண்ணிட்டாங்க. வச்சு பண்ணது கற்றுக்கு பயங்கர ஷூட்டிங்காக இருக்குது. இங்கெல்லாம் ஷூட்டிங். இவர் யார் தெரியுமா? அக்கா கால் நல்லா பாக்குறியா? எந்த சிச்சுவேஷன்ல கூப்பிட்டாலும் வந்து டக்குனு அந்த டைல் பம்ப் வச்சு அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். எவ்வளோ கேஷுவலா நிக்கிறாரு அவ்வளோ உள்ளத்தனம் இருக்கு. எப்படா போறேன்டா பாக்கிட்டெல்லாம் 3 முடிச்சு பிளாகிங்கே கிடையாது. சொல்லு ப்ரோ, இதுக்காக கூட்டியா ஒரிஜினலாக பார்க்கணுமா? இது பொம்மையை ஒரிஜினலாக பார்க்கணுமா? இல்லை ஒரிஜினல் எனக்கு தெரியும். அப்போ எதை கேட்டியாங்க? இல்லை இந்த கேமரா எங்கே வைக்கிறதுன்னு கேட்டேன். இங்கே தான் பிரைட்டா ப்ரோ, ஃபேஸ் பிரைட்டா. என்ன சொல்றியா சொல்லு, என்ன சொல்றியா சொல்லு. ஏதாவது கேள்வி கேட்கவா? நான் என்னன்னு கேட்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நாள் பார்த்தீங்கன்னா எப்படி போகுது உங்களுக்கே தெரியும். இல்லை அங்கே போயிட்டாங்க, அந்த ரூம் போயிட்டாங்க. அந்த ரூம் தானே போனாங்க. இப்போ எங்கள் ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட். ஹாய், ஹவ் ஆர் யூ? இவன் தான் சரி, இது பார்த்துங்க. சரி ஓகே விடு. ஸோ கைஸ் இது மதியான டைம் நான் லஞ்சு சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் செட்டப். தெரியுதா? ஆனால் எனக்கு காலையிலேருந்தே பேசுறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. இப்போ தான் ஃப்ரீயானேன். ஏன்னா காலையில் நான் பூ வாங்கிட்டு வந்தேன். பூ வாங்கினதுக்கு அடுத்தது சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அதனால் சொல்ல முடியாது. பட் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது அங்கேருந்து ஸ்பாட்டுக்கு வந்து 3 அட்ரஸரு. ஸோ மற்ற எனக்கு ஆர்டிஸ்ட்லாம் வந்து அதிக பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொஞ்சம் நீங்கள் பார்க்குற அளவுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் 3 முடிச்சு ப்ளாகிங் போட்டிங்கன்னா நான் வருவேன், நம்ம வீடியோஸ் வரும். ஸோ இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் போகும், யதார்த்தமாக வீடியோ இருக்கும். பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அங்கே போகலாம், மேலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒரே சாங்கு தான் என் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்குது, ஈயத்தை கச்சி ஊற்றுன மாதிரி. கல்யாணம் கல்யாணம், இதே சாங் தான் ஃபுல்லாக ஓடுது. எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, மதியான டைம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் சரியாக ஒரு எத்தனை மணி ஆகுன்னு எனக்கு தெரில, ஒரு நிமிஷம் பார்த்து சொல்கிறேன். ஸோ அதை கீழே என்கேஜ்மெண்ட் செட்டப் போகுது 4வது டைம் சரியா. ஸோ இது ஒரு சீனு, அது என்ன சீன்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ எனக்கு ஐ காட் எ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. எல்லோரும் இங்கே உட்காந்துருக்காங்க பாடி கார்டு மாதிரி. இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அங்கே ஒரு உருவம் வருது. சீரியலுக்கு யாருமே பிளாகிங் பண்ணல. இவருக்கு வந்து வேற விவசாயே தெரிய மாட்டேங்குது. இவரை நான் என்ன பண்றதுன்னு தெரியல. டப்பாக்குள்ள போட்டு வெள்ளம் அமிச்சிடலான் இருக்கேன். Come on. என்னடா இப்படி கேவல பண்ணிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. எப்போ முடியும்னு தெரியல. முடியும் போது அவங்க சொல்கிறேன். My name is. My name is.